கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வீடு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாரு, கேட்கிறவங்களுக்கு, தேடுகிறவங்களுக்கு, தட்டுகிறவங்களுக்கு கர்த்தர் திறக்குகிறவர். நம்ம என்ன தேவையோடு என்ன காத்திருக்கிறோமோ அதை தேவனை நோக்கி நம்ம தட்டும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தட்டுகிறவங்களுக்கு கதவை திறந்து நம்முடைய மனசில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், சோறு எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சௌத்தரிக்கிற ஆண்டவரே, சௌத்தரிக்கிற அன்பானே சுவாமி, அப்பா தகப்பனே, தேடுகிறவர் கண்டடைவான் சொல்லுவார், தட்டுகிறவனுக்கு திறப்பேன் என்று சொன்னார். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஆண்டவரே தடை, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி இசப்பா உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறோம். தேடுகிற ஒவ்வொருடைய குடும்பத்தில், ஒவ்வொருடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பரிபூர்ண ஒரு விடுதலைகளை, வெற்றிகளை கொடுங்க இசப்பா. எனக்கு கிடைக்கலையே, எனக்கு நடக்கலையே என்று சொல்லி வீடுகளில் முடங்கி இருக்கிறவங்க, சோர்ந்து போனவங்க, வாழ்க்கையை தகப்பனை இழந்திருக்கிறோமே என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் திறந்து தகப்பனை புதிய வாழ்க்கையை, புதிய வளர்ச்சிகளை, புதிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பரத்தில் வந்து கொடுத்தா சொல்லி பிசினஸ்களில், வேலைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான வளர்ச்சிகள், பரிபூர்ணமான நன்மைகளை நீங்கள் பரத்தில் வந்து காண செய்யுங்க, பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.